Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Candletricks. நான் கிஷோர். இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2012க்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வெறும் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40 to 50% மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அக்யூரசி இருக்கும். பட் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சம் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 80%க்கு மேலே அக்யூரசி கொண்டு போக முடியும். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்டரோடு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறதில்லை இப்போது. பிகாஸ் நான் டே ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அட்லீஸ்ட் மற்றவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்றதால ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேஷுவலாக லிசன் பண்ணுங்கள். அண்ட் பேக் டெஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு அட்லீஸ்ட் 3 months டேட்டா வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ எந்த மாதிரி இடங்களில் எடுக்கலாம், எந்த மாதிரி இடங்களில் அவாய்ட் பண்ணலான்றது எல்லாமே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. அதனால் பேக் டெஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரியல் மணி இன்வால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அண்டு கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. அதே போல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். அண்ட் இது நம்மளோட டெலிகிராம் சேனல். இங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்விட்டர் பேஜ்லேயும் நான் ஷேர் பண்ணுவேன் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில். அதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இண்டிகேட்டர் எதுக்காக இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபில்டரிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் ரூல்ஸு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ட்ரேடிங் வியூ அப்ளிகேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் இண்டிகேட்டர்ன்ற செக்ஷனுக்கு போயிடுங்க. அங்கே வந்து நீங்கள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிக்கும், நிறையா காமிக்கும். அதில் ஜஸ்ட் மூவிங் ஆவரேஜ்ன்றதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் வந்துடும். அதுக்கப்புறம் அகெயின் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு லைன் வந்துடும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 நமக்கு தேவை, அதனால் 2 தடவை நான் கிளிக் பண்ணேன். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதாவது லென்த்துன்றதை 5ன்னு மாற்றிக்கோங்க, இதில் ஹைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ப்ளூவாகவே இருக்கட்டும். அண்ட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க, வீக்லி மட்டும் இருக்கட்டும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் இதே கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள், வீக்லி மட்டும் இருக்கட்டும். ஸ்டைலில் வந்து நான் ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா கலர் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுன்றதுக்காக. அண்டு லென்த் வந்து 5. இங்கே சோர்ஸில் பார்த்தீங்கன்னா லோன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இண்டிகேட்டர் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த இண்டிகேட்டர் நம்ம ஏன் அந்த கண்டிஷன்லாம் கொடுக்குறோன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் வீக்லி டைம் ஃப்ரேம் சொன்னேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். 2 இண்டிகேட்டரு, மூவிங் ஆவரேஜ், 5 லென்த்து அண்டு 1 ஐயை பேஸ் பண்ணி 1 லோவை பேஸ் பண்ணி. இது சிம்பிளாக சொல்லணும்னா சப்போர்ட் ரெசன்ஸ் கூட சொல்லலாம் நம்ம. சரிங்களா? அது இல்லாமல் வீக்லி டைம் ஃப்ரேமுக்காக எதுக்காக போகிறோன்னா ஸ்டாக் செலெக்ஷனுக்காக. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே வந்து 45 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இது முழுக்க பொசிஷனல் ட்ரேடிங். மேக்ஸிமம் 5 days வரைக்கும் ஹோல்டிங் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளேயே ஆக்சுவலாக 1 or 2 daysலேயே உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும். பட் மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் 5 days வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே போல் என்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடேஸில் உங்களுக்கு கிடைக்கும், ஆர் மண்டேயில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் 1:2 மினிமம் இருக்கும். மேக்ஸிமம் 5 times வரைக்கும் போகும். அண்ட் 5 timesக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்சல் கண்டிப்பாக நடக்கும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அகெயின் அது ஃபர்தராக கண்டினியூ கூட ஆகும். பட் 5 timesல போயிட்டு ரிவர்சல் உங்களுக்கு ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு பிறகு தான் மூவ் ஆகும். சரிங்களா? இது பேசிக் ரூல். சரி, இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரூல்ஸை அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரைஸை கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட். ஸோ லாஸ்ட் வீக்கில், அதாவது லாஸ்ட் லைவ் செஷனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை தான் வந்து செல்லிங்காக நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இது எப்படி செல்லிங்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஹை பேஸ் பண்ணி வந்திருக்க லைன், இது லோ பேஸ் பண்ணி வந்திருக்க லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கேண்டில் ஹைக்கு மேலே, அதாவது இந்த லைன் மூவிங் ஆவரேஜ் ஹைக் லைனுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போய் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து நெக்ஸ்ட்டு செஷனுக்கு நம்ம வந்து செல்லிங்காக பார்ப்போம். அதாவது அடுத்த வாரத்துக்கு செல்லிங்க்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறேன், எவ்வளோ தூரம் தள்ளி போகுதோ அவ்வளோ ஸ்பீடாக இந்த லைனை டச் ஆகிறதுக்கு ப்ரைஸ் வந்துடும்.
இதுதான் மேக்னெட். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டை நான் வந்து க்ரியேட் பண்ணேன். சரிங்களா? ஸோ மேக்னெட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணணும்னா எவ்வளோ தூரம் ப்ரைஸை அந்த லெவலை தாண்டி இருக்கோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து அட்ராக்ட் பண்ணிடும்ன்றது தான் ஐடியா. அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி போட்டதால் எனக்கு இதில் சக்ஸஸ் ரேஷியோ நல்லா வந்தது. ஃபஸ்ட்டு ஃபில்டர் இதுதான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலான்றதை லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வீக்லியில் அது எந்த வீக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் ஆரம்பித்து 10ஆம் போல் முடிஞ்சிருக்கு. ஸோ 12ஆம் இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ நான் 45 மினிட்ஸ் போயிடுறேன். அதில் 12ஆம் 5ஆம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த வீக் எப்போ முடியுதுன்னா 9ஆம் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 12ஆம் அதாவது நேத்திக்கு தான் திங்கக்கிழமை. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 13ஆம். ஓகேங்களா? ஸோ நேத்திக்கு வந்து பெரிய ஃபாலாக இருக்குது. இந்த ஃபாலை எப்படி கேப்சர் பண்ணலாம் ஏர்லியராக அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே தான் ப்ரைஸ் பார்க்குறீங்க. நான் சொன்னேன் இல்லையா, வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும்னு. இது வந்து வேழன், இது வெள்ளி. ஸோ ஒவ்வொரு டாட்டுக்கு நடுவில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே. ஸோ இது வந்து வியாழக்கிழமை அண்ட் இது வெள்ளிக்கிழமை. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்க. அதாவது ரீசெண்டாக உள்ள ஸ்விங் லோஸ் 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸ்விங் லோவை பேஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணுங்க. இவ்வளோ தான் பேஸ். ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிருக்கு அப்படின்னா செல்லிங்க்கு பார்ப்போம். ப்ரைஸ் நல்லா கீழே வந்திருக்கு அப்படின்னா பையிங்க்கு பார்ப்போம். ஓகேங்களா? மூவிங் ஆவரேஜ் வீக்லி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நான் சொல்கிறது. இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இந்த 2 லைனை ட்ரா பண்ணிட்டோம். இங்கே தான் ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகுது. ஓகேங்களா? ரொம்ப தள்ளி பிரேக் ஆகுது. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஸ்விங் பாயிண்ட் இருக்கான்றதை பார்க்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா டேட்டா பார்க்குறேன். இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கான்னு. ஸோ இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. இந்த லோவும் இங்கே இருக்க ஸ்விங்கையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இது ஒரு லோ, இது ஒரு லோ. ஸோ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா பிரேக் அவுட் இங்கேயே நடந்துருது. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகும்போதே நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? நான் எப்போ என்ட்ரி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி முடிஞ்ச பிறகு அந்த கேண்டில் லோவில் தான் என்ட்ரி எடுப்பேன். அப்படி பார்த்தோன்னா நமக்கு என்ட்ரின்றது இங்கே தான் வரும். கரெக்டாக? ஸோ இதை எப்படி நம்ம இவ்வளோ பெரிய அப்நார்மலாக ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்னா இங்கே என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் நான் எடுக்க மாட்டேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்றதால புல் பேக் வரும் அப்படின்றத எதிர்பார்ப்பேன். புல் பேக் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்விங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தானே லைன் போட்டிருக்கேன், அது வரைக்கும் வரும். அந்த லெவலில் நான் என்ட்ரி எடுக்க தான் பார்ப்பேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள ஸ்விங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ப்ரைஸ் டார்கெட் வந்து 2 டைம்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல், அது ஸ்டாண்டர்டாகவே நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டார்கெட் வந்து மேக்ஸிமம் 5 டைம்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து இதுதான் எனக்கு ரீசன் ஸ்விங்கு இங்கே போட்டிருக்கேன். டார்கெட் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்றத இங்கே பாருங்கள். 4.8 டைம்ஸ் போயிருக்கு. க்ளீனாக இந்த லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது 5 டைம்ஸு, அதுவும் பாருங்கள் 1 டேலேயே முடிஞ்சிருக்கு. ஸோ காரணம் என்னென்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் ஆகி என்ட்ரியை ஏர்லியராக எடுக்கிறது தான் முக்கியமான ரீசன். இதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஏர்லியர் என்ட்ரி எடுத்துருவீங்க, அதுதான் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் ரிவார்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி 1:2 நீங்கள் போடுறீங்கன்னா அடுத்த ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ பெயின் இருக்காது, மைண்டு ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம், ஈஸியாக மணி மேக் பண்ணலாம். இதுதான் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இந்த மாதிரி வேறு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக இங்கே மேலே போய் க்ளோஸ் ஆன மாதிரி இங்கே கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா 17th அக்டோபர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 24th அக்டோபர் தான் இந்த வீக் ஸ்டார்டிங். ஸோ அந்த வீக்லேருந்து பார்ப்போம். 45 மினிட்ஸ் போகிறோம், 24th அக்டோபர் போகிறோம். ஸோ 24 அக்டோபர்ன்றது வந்து ஹாலிடே. ஓகேங்களா? ஸோ ஹாலிடேன்றதால ஈவினிங் செஷன் தான் வச்சுருக்காங்க. எனிவே அது பரவாயில்ல, நம்ம கான்செப்ட் ரிலேட்டடாக தான் பார்க்குறோம். இப்போ இந்த இதுக்கு ப்ரீவியஸாக இங்கேருந்தே பார்க்குறீங்க, இது வந்து வெள்ளிக்கிழமை ஆகுது. ஸோ வேழன் வெள்ளி அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே தான் போயிட்டுருக்கு. நம்ம இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக் ஆகுது. ஸோ இது வந்து வேலிட் இல்லாத என்ட்ரி, பிகாஸ் ரிஸ்க் வந்து இவ்வளோ பெருசாகிடும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும். இது எப்படி குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த டேக்கு அப்புறமா வெயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம், எங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே பார்க்குறோம், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி அழகாக உங்களுக்கு எப்போனா அந்த வார கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி கொடுத்த உடனே பாருங்கள், இங்கே நான் பைங்க்கு எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோ தான். ஓகேங்களா?
டார்கெட் எவ்வளோ சொன்னேன், 2 டைம்ஸ் சொன்னேன். 2 டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வருது. ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸ்னும் போது எவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நான் சொன்னேன் இல்லையா, 4.7 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 5 மடங்கு மேக்ஸிமம் போவாங்க. அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ரிவர்ஸ் ஆகிடும் மீன்ஸ் என்னென்னா அதுக்கப்புறமா மேலே போகும், ஆனால் புல் பேக் வந்துடும். அந்த புல் பேக் என்ட்ரி லெவல்க்கே கூட திரும்ப வந்துட்டு போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1:2ன்றது மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காமிக்கிறேன். ரிலையன்ஸுன்றது அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் பாருங்கள், போன வாரம் வந்து ஃபால் ஆகிருக்கு, இந்த வாரம் திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய மூமெண்டம் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் கம்ப்ளீட்டாக அப்நார்மலாக மேலே போயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த லைன் ரெண்டுத்தையும் தாண்டி எவ்வளோ அவுட் சைடில் போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஸோ இந்த வீக்கில் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர், அது அன்றைக்கி தான் வந்து இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 45 மினிட்ஸில் 5 டிசம்பர்ன்றது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே என்ட்ரி கொடுத்துருக்காங்களா பார்த்தோம்னா இங்கேருந்து, அதாவது 28லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பெரிய கேண்டில் போச்சு இல்லையா புல்லிஷ் சைடில், அந்த கேண்டில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே பார்க்குறோம் இங்கேருந்து இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இங்கே கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது கனெக்ட் ரீசெண்டாக ப்ரைஸ் எங்கே பிரேக் ஆகுதுன்னு பார்க்குறோம். இங்கே கனெக்ட் ஆகுது. அப்படின்னும் போது இது பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த லோ கீழே தான் என்ட்ரி போடணும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இங்கே அப்நார்மலாக ஆக்டிவிட்டி நடந்திருக்கிறதால நம்ம புல் பேக் என்ட்ரி எடுக்கலாம். எங்கே புல் பேக் என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம திரும்பவும் இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கணும் இல்லை நமக்கு. அப்படின்னும் போது இந்த இடத்துல ஏதாவது இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணும்போது பியரிஷ் கேண்டில் வைக்கிறாங்கன்னா அங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா இங்கே தான் என்ட்ரி வரும். இதுக்கப்புறமா எங்கே ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக உள்ள ஸ்விங் ஆகி தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். இங்கே இருக்க ஸ்விங் ஆகி டார்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபஸ்ட்டு 1:2, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள் 5.3 டைம்ஸ் வரைக்கும் போயிருக்கு ரிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ ப்ராஃபிட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகான மூமெண்டம் 1 வீக் டைம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா 5 டைம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொன்னேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அக்யூரேசி நல்லாவே இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டாக்குன்னு கணக்கு எடுத்திங்கனாலே ஒரு வாரமும் நீங்கள் அழகாக 5 மடங்குன்றது உங்களுக்கு கேபிட்டலில் ஒரு 10%ன்றது ஒரு வாரத்துக்கும் கேஷுவலாக எடுக்கலான்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றதை பாருங்கள். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேக் டெஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் டெஸ்ட் பண்ண பிறகு போடுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபர்தர் வீக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பை.